உங்களுடைய தினந்தோறும் படத்தில் நீங்கள் நடிக்கலாம் அப்படின்னு கதாநாயகன் முரளி சொல்கிறாரு, தயாரிப்பாளர் சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி தன்னம்பிக்கை வந்தது அந்த பார்த்து? முதல்ல இல்லை சார். ஆக்சுவலாக முதல்ல இல்லை. ஏன்னா என்னன்னா ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது சார். ஏதாவது ஒரு சீன் 2 சீன் பண்ணால் பரவாயில்ல. படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. படம் முடியும் போது வர எங்கிட்ட முடியும் அது. பட்டு அது வந்து ரொம்ப கஷ்டம். வேணுமானலாம் தோணுச்சு. ஆனால் எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை என்னென்னா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதாங்க பண்ண போகிறீங்க. இந்த கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இவர் பெரிய பர்சனாலிட்டி இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், அவனுக்கு டான்ஸ் தெரியணும் அப்படின்னா வேணாம். இது வந்து ரொம்ப கேஷுவலான விஷயம் தான். நாங்கள் பட் யார் என்ன சொன்னாலும் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது சார். ஏன்னா ஒரு படமும் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சீன்னா ஓகே, படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணுமேட்டு. பட் எல்லாரோட கோஆப்ரேஷன் இருந்தில்ல சார். ரேணுகா மேடம்லாம் அவ்வளோ ஒத்துழைப்பு சார். அவங்க நல்லா இருக்குங்க, அருமையாக பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படிப்பாங்க. இப்படி எல்லாரோடைய ஒத்துழைப்பு தான் பண்ண வச்சது சார். ஆக்சுவலாக முதல்ல ஸ்டார்ட் கட்டே சிரமப்பட்டீங்க. ஆமாம். எங்கே டைரக்ஷன் உங்கள் கைவசம் வந்தது சார்? 3 நாளில் சார். ஏன்னா அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு டோட்டலாக ஒரு மாண்டேஜ் தேவைப்பட்டுச்சு. டோட்டலாக ஒரு மாண்டேஜ், ஒரு 3 நாளைக்கு ஒரு மாண்டேஜ் தேவைப்பட்டு சார். படத்தில் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த ட்ராவல் வரும். முரளி சார் வர்றது, சோலோஷ்மி இருக்கிறது, தேடி வர்றது. பட் இது வந்து இவங்களை வச்சுட்டு ஒரு வாட்டி சைலண்டாகவே நிறைய எடுத்துட்டேன் சார். நான் அது மொத்தமாக எழுதியிருந்தோம். டோட்டலாக என்ன எடுக்க போகிறோன்றதை ப்ராப்பராக எழுதியிருந்தோம். அந்த எழுதுனதை ஃபுல்லாகவே 2 நாள் அதான் ஷூட் பண்ணோம். அந்த 2 நாள் ஷூட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு சார். ரெண்டாவது எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இது எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே அது வரைக்கும் கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்தோம்னா 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாகிடுச்சு சார். அதுக்கப்புறம் என்னவாக இருந்தாலும் பண்ண முடிஞ்சதுன்னு தோணுச்சு சார். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை சார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அனுபவத்தில் இன்னி வரைக்கும் உங்களுடைய மனசில் நிற்கிறதுன்னா எந்த நாள் படப்பிடிப்பு? பிள்ளையாருக்கு வந்து ஆக்ஷன் சொன்னது ஃபஸ்ட்டு இது. சுகுலட்சுமிக்கும் முரளி சாருக்குமான ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்போம் சார். ஒரு மொட்டை பாறையில் உட்கார வச்சு அந்த அம்மா பேசுவாங்க. 2 பேருக்கு பற்றியில் ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று வரும். அதில் வந்து பேசுவாங்க. அந்த சீனோட பதிவு வந்து படத்தில் மிக முக்கியமான ஒரு சீன் சார். அது அந்த பொண்ணு அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம், நீ என்னமோ வந்துட்டு என்ன பிடிச்சிருக்கு, நான் என்ன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உங்கள் வீட்டுக்குள்ளே சொன்னியாமே நீ. ஆனால் நான் சொன்னேன், உன்ன எனக்கு சம்மந்தமே இல்லை, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன். சம்மந்தம் இருக்குன்னு சொல்லணுமா சொல்லிடுறேன், இப்பயே சொல்லிடுறேன். ஆனால் சொல்லி முடிச்ச மறுநிமிஷம் என்ன வீட்டை விட்டு கூப்பிட்டு போயிடணும் முடியுமா உன்னால்? எப்போ முடியும்னு சொல்லு, அப்போ நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி அந்த மொத்த சீனை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இது வந்து படத்தில் பெரிய பில்லரான மேடம் அது எனக்கு அது கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்குன்னு. அவங்களும் சொல்கிறத கேட்டு எனக்கு அந்த பதிவு பார்த்துட்டு நான் எடுத்து பார்க்கும்போதே எனக்கு எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் அது ஒரு சீன் சார். நான் ரொம்ப அனுபவித்தேன் அந்த சீனை. ஏன்னா அது ரொம்ப கரெக்டாகவும் இருக்கணும். அப்புறம் டோட்டலாகவே முரளி சார் வந்து உண்மையிலேயே ஒருத்தர் ஒரு 8 வருஷம் ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணி என்ன ஃபீலில் இருப்பாரோ அது அப்படி இருந்தார் சார். ரெண்டாவது அதில் வந்து நான் பண்ண வெறும் ஃபீல் மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியோட ஏதாவது கனெக்ட் பண்ணணும்னு நினைப்பேன் சார். வெறும் லவ், ஒரு பையன் ஒரு பொண்ணு மட்டுமே போயிடக்கூடாது. இந்த சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து அரசியல் பேசி ஆகணும் சார். இங்கே அரசியல் இல்லைன்னா எதுவுமே இல்லை சார். இங்கே நின்னா, உட்காந்தா, படுத்தா, தூங்குனா, ஓடுனா, இங்கே பொலிட்டிக்கு தான் நம்மளை முடிவு பண்ணுறதே அதான் சார். அது தேவையில்லாமல் நம்ம ஒரு படம் பண்ணிடக்கூடாதுன்றதில்லை. இப்போ பண்ணக்கூடிய படத்தில் கூட சார் அதை பற்றின ஒரு அக்கறை கூட இல்லாமல் நம்ம சினிமா எடுத்துடக்கூடாது. ஏதாவது ஒன்று உங்களால் என்ன செய்ய முடியல வேறு விஷயம். உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போங்க. எதையாவது ஒன்று. இங்கே சொல்கிறாங்களே சார், மொத்தமாகவே தப்பாயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் கரப்ஷன் ஆகிடுச்சு, இங்கே மனுஷங்களே இல்லை, இங்கே மனிதாபிமானமே இல்லை, ஹியூமானிட்டி இல்லை. அப்படிலாம் இல்லவே இல்லை சார். இன்னும் இங்கே மனுஷங்க இருக்காங்க சார். இன்னும் வந்து ரோடு ஃபுல்லாகவே கருப்பாயிட்டுனா கூட எங்கேயோ ஒரு இடுக்குலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பச்சையாக ஒரு செடி முளைச்சிக்கிட்டே இருக்குது சார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த உலகம் அவ்வளவு மோசமானதே கிடையாது சார். இந்த எவ்வளவு தவறு நடந்தாலும் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் மனுஷன் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கான் சார். இன்னும் கீழே விழுந்தா ஓடி போய் தூக்கிறதுக்கு 2 கை வருது சார். அழும்போது எங்கேயாவது துடைக்கிறதுக்கு ஒரு விரல் வருது சார். நான் இருக்கேன்டா உனக்குன்னு சொல்கிறதுக்கு இங்கே இன்னும் மனுஷங்க இருக்காங்க சார். நெகட்டிவாக வதச்சிட்டு போகிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படியே நெகட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் தானே. இங்கே இருக்கக்கூடிய மொத்த குப்பையும் செவ்வாய் கிரகத்துலேருந்து தான் கொண்டு வந்து போட்டாங்க. நானும் போட்டது தானே, நம்ம குப்பை தானே, நானும் தானே போட்டேன். எடு, புதுசாக சொல்கிறேன், இங்கே சரியில்லை, நானும் தானே சரியில்லை. அருமை. ஸோ அது வந்து பேசணும்னு நினைக்கிறேன் சார். அதை இந்த சினிமா கொஞ்சம் பேசும் சார். அதை கமர்ஷியலாக இங்கே அரசியல் பேசுகிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கான அரசியல்லாம் இல்லை சார். ஒன்றுமே படிக்காமல் சிவகாசியில் வந்து சும்மா சாதாரண வேலை பார்த்துட்டு படிக்கவே இல்லை, ஸ்கூலுக்கே போகாதவங்களுக்கு கூட ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் அவங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் பட் நான் ஒரு அரசியல் பேசுகிறேன்றதை மட்டுமே இருக்குது தவிர அரசியல் சரியாக பேசலையோன்னு தோணுது எனக்கு. உள்ளுக்குள்ளே வேறு நிறைய அரசியல் இருக்குது சார். சாதாரண விஷயத்தை கூட எங்கள் அக்கா ஒன்றுமே படிக்காத ஒரு அக்காவுக்கு புரியணும், எங்கள் அம்மாவுக்கு புரியணும் அந்த அரசியல். ஏன்னா அதை டிசைட் பண்ணுறதே அதுதான். ஸோ அதை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி இந்த படத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். பட் ஆனால் முதல்ல சொல்லிட்டுல சார், இங்கே வந்து அரசியல்வாதினா எலெக்ஷனு, சினிமாக்காரனா கலெக்ஷன் இல்லாமல் விடுறாவே இல்லை சார். ஏன்னா அது இருந்தால் மட்டுமே தான் உங்களுடைய பேச்சு இங்கே எடுபடும். எங்கேயோ ஒரு படம் எடுத்துகிட்டு தேட்டரில் 12 பேர் தான் இருக்கிறான்னா நமக்கு இங்கே வேலையே இல்லை சார். அதுக்கு நம்ம வரவே இல்லை. நீங்கள் வந்து இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா நானும் இதை யோசித்து உங்களை விட ₹1 ஜாஸ்தி அந்த படம் கொடுக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் சார் நம்ம வேணும். அதில் நம்ம தெளிவாக இருக்க சார். ரெண்டாவது என்ன மாதிரி மனுஷங்க சார், நல்லா வந்து ஒன்றுமே இல்லாமல் கீழே விழுந்து, கீழெல்லாம் விழ சார், தோண்டி பூமி கீழே போயிட்டேன் நான். மறுபடியும் வெடிச்சிட்டு வந்து ஜெயிச்சா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு உதாரணமாக இருக்குது சார். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து மறுபடியும் நிற்கிறான்ல, இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஹிட்டு கொடுக்குறான்ல அவன், அது எப்படி சாத்தியம்? ஸோ அதை செய்யும் சார், அதை செஞ்சிடும் சார் இந்த படம். தினந்தோறும் படத்தை
திரையில் பார்த்தபோது எப்படி இருந்தது? நான் உதயத்தில் தான் சார் பார்க்குறோம். பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா இப்போ தான் கம்மியாக இருக்குது, அப்போ பிளாக் டிக்கெட் பயங்கரமாக ஓட்டுவாங்க சார். அந்த படம் அவங்களும் அந்த ஷோ பார்த்துருக்காங்க போல் இருக்கு. வெளியே வந்தோன்னு சொன்னாங்க, வந்துட்டு கண்ணு நீ தான் டைரக்ட் பண்ணியா இதுக்கு, நல்ல ஷோக்காக நடிச்சிருக்க கண்ணு, நீ ஒன்றால் நாளையிலேருந்து பிளாக்கில் டிக்கெட் ஓட்டுவேன் நான் ஓ அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது ஒரு கண்ணீர் இருக்குல்ல சார், இதுக்காக தான், இந்த ஒரு வார்த்தைக்காக தான். எப்படி இருக்குன்னு வெளியே வந்தோடனே வேறு மாதிரி இருக்கடா அப்படின்னாங்க. அது அந்த ஒரு வார்த்தை, இந்த ஒத்த வார்த்தைக்காக தான் இத்தனை வருஷம் வலி, ரணம், அவமானம், அசிங்கம் எல்லாமே. இப்படி அது அந்த ஃபீல் பண்ணேன். பட் மறுபடியும் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, இதெல்லாம் கிடச்சி தோற்று போயிருந்தால் பிரச்சனை இல்லை சார். வந்து ஒரு ஹிட்டு கொடுத்து ஒரு 100 நாள் படம் கொடுத்து ஜெயிச்சுட்டு மறுபடியும் ஒன்றுமே இல்லாமல் ஏன் அலைகிறோன்றதே தெரியல சார். ஒரு காலத்தில் நான் பாட்டுக்கு போயிட்டேன். எதுக்காக, ஏன், எதுக்கு இப்படி இருக்கிறோன்னு தெரியல. அதை நின்று ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறது கூட எனக்கு ஒரு நேரம் இல்லையா என்னன்னு தெரியல. அப்படியே போயிட்டேன், நான் பாட்டு போயிட்டேன். எங்கெங்கேயோ போகிறேன், நான் ஏதோ வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறோம், மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிச்சுமா, அடுத்த அக்கறையே இல்லை. எல்லாரும் கூப்பிட்டு விஜய் எனக்கு கூப்பிட்டு டேட்டு கொடுத்தாங்க சார். எஸ்ஐ சார் கதை கட்டிட்டு உடனே டேட்டு கொடுக்குறாரு. நான் போட்டு அடுத்த நாள் காலையில் நான் போய் தப்பாக நிற்கிறேன். எப்படி கொடுக்க முடியும் நமக்கு? நான் சொல்கிறேன், இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் படம் கரெக்டாக எடுப்பேன் அப்படின்றேன். இது என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஸோ அதனால் எல்லாரையுமே நான் அதை இழந்திருக்கேன் சார். இன்றைக்கி நான் என்ன சில பேர் சொல்லுவாங்க சார், குடிச்சிட்டா நிறைய சீன் வரும், குடிச்சிட்டா வியாதி தான் சார் வரும். எனக்கு தெரிஞ்சு சீனே வந்ததில்லை. வியாதி வரும், ப்ரெஷர் வரும், பிபி வரும், சுகர் வரும், எல்லாம் வரும். சீனை தவிர எல்லாம் வரும் சார். ஆனால் இங்கே நம்ம நிறைய பேர் இங்கே குடித்தா அதெல்லாம் வரவே செய்யாது. நான் ப்ராக்டிக்கலாக அதுக்கு உள்ள வரைக்கும் போயிட்டு இப்போ சொல்கிறேன். ஹெல்த் நல்லா இல்லைன்னா அங்கே எதுவுமே பண்ண முடியாது சார். ரொம்ப அவசியமாக தேவைப்படுது சார். ஒரு சின்னதாக ஒரு நகை சுற்றி வந்தால் ஒரு சீன் எழுத முடியாது சார். ஒரு சீன் எழுதிட்டே இருக்கும்போது லைட்டாக வலிச்சதுன்னா, ஏன்னா உடம்பு நம்ம 6 பேக்லாம் போட வேண்டாம் சார். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி வாங்குறதுக்கு நமக்கு ஒரு திறமை இருக்கணும்ல. அதுக்கு உடம்பு ரொம்ப தேவைப்படுது. அதை மறுபடி கடவுள் கொடுத்துருக்கான். கொடுத்ததுனால தான் சார் உங்கள்கிட்ட உட்காந்து பேச முடியுது. கௌதம் வாசுதேவனுக்கும் உங்களுக்கும் நட்பு எங்கே பிறந்தது சார்? நான் ஆக்சுவலாக ஜோடின்னு ஒரு படம் பண்ணாங்க சார், டாக்டர் முரளி மனோகர் ஜோடி. ஆமாம், அவங்களுக்கு அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணிட்டு, பிரவீன் காந்தி எனக்கு ஃப்ரெண்டு சார். அவருக்கு டயலாக்கும் எழுதிட்டு அந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பேன். நடிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் கட்டாயப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கு டயலாக் எழுதுனேன் நான். கொஞ்சம் நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுங்க பாஸ். இந்த காம்படிஷன்ல நாங்கள் ஜெயிச்சாலும் வெறியோட இருக்கோம். நீங்க வெறியோட இருக்கீங்களா சொரியோட இருக்கீங்களா? ஆனா ஊட்டி காலேஜ் பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான தகுதியோட இருக்காங்க, குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் என்ன ஒரு நாள் டாக்டர் முரளி மனோகர் அவருடைய தம்பி ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்கார் சார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை டாக்டர் உடனடி பார்க்குறாரு, ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாரு. நான் ஒரு இடத்துல குடிச்சிட்டு இருக்கேன் சார். நான் அப்புறம் நான் சொன்னேன், இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு. அப்படியே வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னாரு. நீங்கள் ஒன்றும் ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி வாங்க, தெரிஞ்சு தான் கூப்பிட்றோம் அப்படின்னாரு. அதனால் நீங்கள் நாளைக்குலாம் தள்ளி வைக்க வேண்டாம், நாளைக்கு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, வந்துருங்கன்னாரு. அப்போ நான் நேராக போயிட்டேன். போனால் உட்காந்து ஜெயக்குமார் சார் தான் பேசினார். இங்கே கௌதம் சொல்லி ஒருத்தரை கமிட் பண்ணியிருக்கோம். ஒரு லைன் சொன்னார், பிடிச்சிருக்கு. என்ன பிரச்சனைனா, ஏன் படம் கமிட் பண்ணியிருக்கோன்னா, அவர் மாதவன் இருக்கார்ல, அலைபாயத்தை முடித்தோன்னா மேடி அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னால அடுத்த டேட்டு கொடுத்துட்டார். கதைன்றதால விட டேட்டு கொடுத்துட்டார். அதனால் அவர் படம் கொடுத்துருவோம், புரியுங்களா? அவருக்கு பாலகுமாரன் சார் தான் டயலாக் எழுதுறாரு. பாலகுமாரன் சார் வந்திருக்காரு. ஆனால் இவருக்கு கரெக்டாக செட் ஆகலை. அதனால் நான் உங்களை கூப்பிட்டேன். முன்னிலை இந்த ஜோடியை பண்ணும்போதெல்லாம் இருந்ததுனால உங்களை கூப்பிட்டேன். நான் உங்களை டாக்டர் பார்க்கணுன்றாரு அப்படின்னாரு. அப்போ நான் போய் டாக்டர் பார்த்தோன்னா, டாக்டர் நீங்கள் ஜெயக்குமார் பார்த்துருக்கேன். அப்போ டிஎன்எஸ் சாரோட பையன் சக்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அங்கே தான் இருந்தார் சார். அவர் என்னை பார்த்து பேசிவிட்டு முதல்ல கௌதம் சாரை மீட் பண்ணேன் நான். அவர் ஃபஸ்ட் வாட்டி பார்க்கும்போதே நல்லா இருந்தது சார். அவர் ரொம்ப ஃப்ராங்காக, சார் என்ன சார் கதை அப்படின்னு. பெருசாலாம் பண்ணலைங்க, இதாங்க இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு லவ் அதில் என்ன இருக்குது. எனக்கு அந்த ஃபஸ்ட் இதே பிடிச்சிருந்தது சார். இது வேறு மாதிரியான படம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இருந்தது. அப்புறம் கீழே போய் உட்காந்து பேசலான்ட்டு கீழே ஒரு கொஞ்சம் நேரம் பேசினார். நான் பேசும்போது எங்கிட்ட இருந்து ஸ்மெல் வந்திருக்கேன். அவருக்கு நீங்கள் ட்ரிங்க்ஸு யூஸ் பண்ணுறீங்க சார். அது நீங்கள் ரகசியமாலாம் கேட்க வேண்டியதே கிடையாது, சத்தமாகவே கேட்கலாம். நான் அப்படி தான் வந்திருக்கேன். நாளைக்கு வந்தாலும் இப்படி தான் வருவேன். ஆனால் கரெக்டாக எழுதிடுவேன். என் வேலையை நான் சிறப்பாக செஞ்சுருவேன். வேலை உங்களுக்கு டிஸ்டர்பே இருக்காது. பட் நான் அதனால் நீங்கள் இருக்காதீங்க. பட் என் வேலையை உங்களுக்கு தயக்கம் இல்லை? இல்லை சார், ஒன்றுமே இல்லைண்ணா. அதில் போய் எதுக்கு சார்? நான் இப்படி தான் இருக்கேன்ற சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இப்படி தான் இருக்கேன், நாளைக்கு இப்படி தான் வருவேன் நான். ஆனால் வேலை நான் கரெக்டாக செய்வேன். அவருக்கு முதல்ல ஒரு சின்ன டவுட் இருந்தது சார். பகிரங்கமாக சொல்கிறாங்க, சரி வேலை செய்வாரா அப்படின்னு ஒரு டவுட் வேறு இருக்குது. பட் ஏற்கனவே அங்கே இருந்தவங்க ஒருத்தர் சக்தி சொன்னார், இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஒரு நாள் டவுட் இருந்துச்சு சார். அடுத்த நாள் உட்காந்துட்டு நான் சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட நான் பேசினேன் சார். இன்றைக்கி வரைக்கும் அந்த உறவு இருக்குது. அன்றைக்கி நான் பேசினதுலேருந்து அது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அந்த உறவு நல்லா இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ உண்மையாக வேலை செஞ்சேன். அவ்வளோ நான் அதை எடுத்துகிட்டு நான் அவ்வளோ அழகாக எடுத்து நான் ஒன்று யோசிச்சிடலாம் சார். அதை அதுக்கு அந்த நேர்மைக்கு அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஏன்னா அவரும் பார்த்திங்கன்னா எந்த யுகமும் இல்லாத வாழ் சார். சீனுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், இப்படி இருக்குது அப்படி என்ன வேணாலும் பேசலாம். அதுக்குள்ளே அந்த உரிமை இருந்தது. பட் அந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த உறவு நல்லா தான் சார் இருக்குது. மின்னலை படத்துடைய படப்பிடிப்பு தளத்துக்கெல்லாம் போவேன் சார். படப்படம் நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் போவேன், அடிக்கடி போவேன். எல்லா டைம்லையும் முன்னிலை முதல் நாள் ஷூட் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்தே ஆகணும்னாரு. முதல் நாள் ஷூட்டில் மட்டும் நீங்கள் வந்துருங்க, மற்றபடி நீங்கள் எங்கேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், நான் எதுக்குங்க என்ன, உங்கள் ஊருக்கு தாங்க போகிறோம் வாங்க அப்படின்னாரு. நாகர்கோவிலுக்கான இல்லை பாண்டிச்சேரிக்கு அப்படின்னாரு.
எனக்கு கிண்டல் தானேங்க வேணாம். இல்லை உங்கள் ஊர் தானே அது, நீங்கள் வாங்க பாண்டிச்சேரிக்கு தான் போகிறோம் வாங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போனால் முதல் நாள் ஷூட்டு சார். ஃபஸ்ட் நாள் ஷூட்டு வந்து பாண்டிச்சேரி சர்ச்சில் வந்து வெண்மதி வெண்மதி நில்லு அதான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் சார். அந்த சாங்கு தான் எடுத்தோம். பட் அங்கே தான் இருந்தேன் நான். ஒரு 3 நாள் சாங்கெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். பட்டு எப்போவுமே ஆரம்பித்தா ஏதாவது டைமில் போகிறது சார். அவ்வளோ. இந்த படத்தை நடித்த நட்சத்திரங்களோடலாம் உங்களுக்கு அப்போ பழக்கம் இருந்ததா? நல்ல பழக்கம் இருந்தது சார். மாதவன் சார் கூட எல்லாம் நல்ல தொடர்பு இருந்தது. அவர் ரெண்டாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, கௌதம் சார் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த சீன் இவர் தாங்க பண்ணார், இந்த விஷயம் இவர் தான் பண்ணார், அந்த ஓப்பனிங் இவர் தான் பண்ணார், அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய மனுஷன் சார். அருமை. சில பேர் செய்கிறது இல்லை. அது அவர் ரொம்ப ஆனரபுளாக ஒத்துக்குவார். யாருக்கு என்ன கிரெடிட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார் சார். பணத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சார். பணம் மட்டுமே இல்லை சார். ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னால் அதுக்கு கொண்டாடுறது இருக்குல்ல சார். அந்த லாங்குவேஜ் ஒன்று இருக்கலாம். அப்படிம்பாரு அப்படி தோல்கள் அப்படிம்பாரு. அவர் வேற ஒரு இங்கிலீஷ் ஒன்று பேசுவார்ல சார். அது ரொம்ப உண்மையாக இருக்கும். சும்மா சில இடத்துல பார்த்துருக்கீங்களா சார், ஒரு சீன் சொல்லி முடிச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அனுபவம் கூட எனக்கு நிறைய இருக்குது சார். நிறைய சூப்பரான ஒரு சீன் நம்ம 10 நாள் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம போய் சொல்லுவோம், எல்லாருக்குமே ஓகே இருக்கும், நல்லாயிருக்கு. ஆனால் ட்ரை பண்ணலாம் வேறு ஏதாவது, இதான் எடுப்பாங்கன்னு தெரியும். ஆனால் கௌதம் சார் அப்படி இல்லை சார். சொல்லிட்டீங்கன்னா உடனே அந்த உடனடியாக அந்த ரியாக்ஷன் இருக்குது. அதான் ஒரு படைப்பாளி கரெக்டான விஷயம். உடனடியாக ரியாக்ஷன். காக்கா அவரோட பணியாற்றியது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். அந்த ஸ்கிரிப்டாகவே நாங்கள் வந்து முதல்ல வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து பண்ணது வந்து விஜய்க்கு சார். அந்த ஸ்கிரிப்ட் வரதுக்கு டைட்டில் வந்து பின்குறிப்பு. அதை வச்சுட்டு VN சுந்தர் சார் தான் ப்ரொடியூசர். அதுக்கு அவர் தான் ப்ரொடியூசரு. இந்த புதிய கீதன்னு படம் பண்ணாங்க சார். அந்த படத்தோட டேட் தான் எங்கள் டேட். ஆக்சுவலாக நாங்கள் போய் SSCட்ட நான் கௌதம் சார் தான் போய் சொல்கிறோம் அந்த கதையை. சார் தான் கேட்டு சாருக்கு வந்து அது பிடிக்கல சார். பிடிக்கல. அப்போ நான் கேட்கறது எனக்கு அவர் ஏற்கனவே எனக்கு அவருக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு இருக்குல்ல சார். முன்னாடியே போயிட்டு அப்போ அவர் சார் கேட்டார் இவர்கிட்ட, இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டார். எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரா? நான் சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டார். அப்படியே தான் சார் இருக்காரு அப்படின்னாரு இவர். அப்படியே தான் சார் இருக்காரு அப்படின்னாரு. நான் எப்படி சார் தாங்குது இருக்கலாம் ரொம்ப அப்படின்னாரு. அப்படியே தாங்க. நல்ல பதில். 2 பேரும் ரொம்ப ஷார்ட்டாக டைலாக்ல பேச அப்படியே தான் இருக்காருன்னாரு. அப்படின்னாருப்பா. அப்படி தான் இருந்தார். அப்பவும் முன்னிலை அவர் தான் எழுதினாரான்னாராம். சரி ஓகே அப்படின்னு கதை பிடிச்சோன்னா அவர் சொன்னார், எனக்கு இதில் ஓகே தான், எனக்கு ஹீரோ தோக்குறாரு, ஹீரோ வந்து தோற்று போகிற மாதிரி இருக்குது, அதில் வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னார். இவர் பிடிக்கலன்னு சொன்னோடனே VN சுந்தர் சார் உடனே ஆஃபீஸு ரூமை வந்து வெக்கேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் காலி பண்ணி அப்புறம் அங்கேருந்து வர முன்னாடியே பேக்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. ஏன்னா எல்லோரும் இப்போ தான் போயிட்டு வந்தேன், ஃபோன் பண்ணாங்க ரூமை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லையா, அதுக்கிட்ட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக காலி பண்ண சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து காலி பண்ணிட்டு போனோம் சார். அதுக்கப்புறம் முன்னாடி கிடைக்கல சார். அப்புறம் அங்கே எங்கேயுமே பார்த்து சார் 12B படத்தோட ப்ரொடியூசர் ஷியாம்னு சொல்லி ஒருத்தர், அவங்களுக்கு நிறைய ட்ரை பண்ணி போச்சு. இவ்வளோத்துக்கு முன்னாலே அவ்வளோ பெரிய ஹிட்டு. பட் ரொம்ப ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு சூழலில் தான் சார் தானு சார் போயிட்டு பஸ்கா பேசிக்கல சூர்யா வந்து இன்றைக்கி சூர்யாவுக்கு ஒரு பெரிய படம் சார். அது நிச்சயமாக சூர்யா கதை கேட்டோன்னே அந்த வெற்றியை தீர்மானிச்சார். அவருக்கு பிடிச்சிருந்தது சார். அவருக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டாவது ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் சார். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். ரெண்டாவது இன்னைக்கு வரைக்குமே அந்த காக்காக்க சூர்யா சார் லைஃப்பில் எத்தனை படம் முன்னாலும் அது ஒரு படம் தான். சூர்யாலாம் அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது நல்லா பழகுவார் அவங்ககிட்ட சார். நல்லா பழகுவார். ரெண்டாவது காக்காக்கா முடிஞ்ச உடனே வந்து ஒரு டைரக்ட் பண்ண சொல்லி, நான் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கௌதம் சார் நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அந்த ரேஞ்சுக்கெலாம் போய் எல்லாமே பண்ணாங்க சார். சூர்யா எல்லாமே பண்ணாங்க. பட் நான் தான் சார் அதை வந்து அந்த வாய்ப்பையும் இழந்தேன். அந்த வாய்ப்பு இழந்தேன். நான் வாய்ப்பு இழந்தேன்னா அவங்க என்னை கமிட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அவங்ககிட்ட என்ன கமிட் பண்ணாதீங்க. அவங்க வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துலாம் மிஸ் ஆகலை சார். வாய்ப்புக்காக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பண்ணிக்கலாம், அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இதான இந்த பிரச்சனை தானே, அது என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம். முதல்ல ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 10 நாள் கஷ்டமாக இருக்குமா, பார்த்துக்கலாம். அப்படி அந்த இழஞ்சு தான் நான் அதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன். நான் எனக்கு என்ன நம்பி நீங்கள் அதை செய்யாதீங்க. அப்படி தான் முதல்ல கலந்துக்கிறத முதல்ல போயிட்டு உட்காந்துட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க நம்மளை வந்து சரி நம்ம இவரை வச்சு நம்ம பண்ணுறோம், இவர் தப்பாக இருக்காரு அப்படின்லாம் இல்லை. நான் தப்பாக இருக்கேன், என்னை வச்சு பண்ணாதீங்கன்னு முதல்ல கலந்துக்கிறேன் சார். அது வந்து அவர் நேர்மையெல்லாம் ஓகே தான். நான் அப்படி இதுதான் நடந்தது. இப்படி எங்கேயுமே நான் அது வர முன்னாடி போயிட்டு யார்கிட்டையும் இன்றைக்கி வரைக்கும் சார் யார்கிட்டையும் போய் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோ நான் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டோ தப்பாவோ அந்த ஆஃபீஸில் இருந்து ஏன்னாப்பா இவரெல்லாம் சரியாக வராது அப்படின்றத நான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணவே இல்லை சார். கடவுள் வந்து அதை நீங்களாக வந்து நானாக எனக்கு கூப்பிடவே செய்யாதீங்க, எனக்கு படம் பண்ணுறதுக்குன்னு கூப்பிடாதீங்க, ஏன்னா அதுக்கான ஸ்கில்ல நான் இல்லைங்க. நான் அவ்வளோ அழகாக இருக்காது. இல்லை சார், நான் இங்கே படம் பண்ணேன்னா காலையில் நான் 4 மணிக்கு ஆக்டிவாக இருக்கணும் சார். எனக்கு முதல்ல ஒழுக்க வேணும் சார். முதல்ல நான் அது என்கிட்ட மிஸ் ஆகிட்டேன். என்கிட்ட இல்லை, நான் குடிக்கிறேன், என்னை நம்பி நீங்கள் செய்யாதீங்க, எனக்கு வேணாம். எழுதுறதுக்கு கொடுக்குறீங்களா, நான் ஓரமாக உட்காந்துவேன். நீங்கள் எனக்கு வந்து 10 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தரீங்களா, பரவாயில்ல. 2 லட்ச ரூபாய்க்கு பேனா ஒரே மாதிரி தான் எழுதும், 20 லட்ச ரூபாய்க்கு ஒரே மாதிரி தான் எழுதும். அதனால் பேனா வந்து 2 லட்ச ரூபா நாங்கள் கொஞ்சம் தப்பாக எழுதுலாம் எழுதாது. நான் அதை கரெக்டாக எழுதுறேன். எனக்கு 2 லட்ச ரூபாயா 5 லட்ச ரூபாய் நீங்கள் தாங்க, அதில் 3 பர்கையெல்லாம் வேணாம், உங்களால் எவ்வளோ முடியுமோ நான் பண்ணுங்கள், நான் எழுதுறேன். ஆனால் படம் பண்ண கூப்பிடாதீங்க சார், எனக்கு அதுக்கான இது இல்லை.
அது சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஏன் நான் உட்காந்து பேசுவோம் வாங்க சரி பண்ணுவோம் நீங்கள் படம் பண்ணுங்க, நீங்கள் சொன்னதை வந்து ஏன் இல்லை சார் என்னை வச்சு நீங்கள் ரொம்ப ஒரேடியாக சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்க்குறது இல்லை சார் அவங்கள. திரும்ப திரும்ப படம் பண்ணலான்னா படம் பண்ணுங்கன்னா இவர் நம்ம பார்த்தா தானே படம் பண்ண சொல்லுவார், பார்க்கவே வேண்டாம், அப்படி போயிடுறது. பட் அதனால தான் சார் என்னென்னா அது வந்து அதனால தான் நம்ம இப்போ ரொம்ப சரியாகி ரொம்ப கரெக்டாகி படம் பண்ணணும்னு சொல்லி இப்போ ட்ரை பண்ணுறோம்ல சார். இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு நான் வந்து சரி நான் படம் பண்ண தயாராக இருக்கேன் வாங்கன்னு சொன்னப்போ எனக்கு அது உடனே கிடைக்கல சார். ஏன்னா நீ ஒரு தவறை பண்ணியிருக்கேன், ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்தப்போ நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அதை எட்டி உதச்சிருக்கேன், அது உனக்கு உடனே கிடைக்காது. உன்னை கஷ்டப்படுத்தி ரெடப்படுத்தி நீ வேணும்னா வா வேணான்னா போகிறதுக்கு ஒன்றும் சினிமா அவ்வளோலாம் இதாகிடலை. அது ஒன்று அடிக்கும். நீ நான் மறுபடியும் அந்த 4 வருஷமாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். எத்தனை பேர் நம்மளை கூப்பிட்டாங்க, தப்பாக இருக்கும்போதே சரி பண்ணிக்கலாம் வாங்கினாங்களே, இன்றைக்கி நம்ம சரியாக தானே இருக்கோம், ரொம்ப கரெக்டாக இருக்குமே, சீன் சொன்னால் அப்படி இருக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு தப்பை நீ விதைச்சிருக்க, நீ இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும். இந்த தண்டனை இப்போ தான் முடிஞ்சுது சார். 2 மாதத்துக்கு முன்னாடி தான் தண்டனை, அந்த ஒரு 4 வருஷம் பரவாயில்ல காலம் முடிஞ்சுது. ஆமாம் தண்டனை காலம் இப்போ தான் முடிஞ்சுது சார். அதான் எனக்கு தெரியும் சார், ஒரு மேஜிக் ஒன்று நம்ம லைஃப்பில் நடக்கும், நல்லதாக நடக்கும், ஆனால் அது சும்மா கிடைக்காது. ஏன்னா நீ வந்து ஒரு தவறை பண்ணியிருக்க, நீ உனக்கு அடுத்த நாள் காலையில் சினிமா கொடுத்துச்சுன்னா அது ரொம்ப தப்பாயிடும். ஆனால் நான் வந்து சளைக்காமல் போனேன் சார், போயிட்டே இருப்பேன். ஏன்னா அப்போ சொல்லுவாங்களே சார், நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டேன் நீங்கள் வரவே இல்லை, இல்லை சார் நான் இப்போது நீங்கள் வந்தோன்னு நான் எப்படி பண்ண முடியும், உங்கள் சௌகரியத்துக்கெல்லாம் செய்ய முடியுமா, தப்பாக எடுக்காதீங்க, நான் வேறு கமிட் பண்ணிட்டு இல்லை சார் நான் சரியாக இருக்கேன்றது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தேன், எப்போது கூப்பிடுங்க, இப்படியே போயிட்டே தான் சார் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. எனக்கு உடனடி நான் சரியாயிட்டேன் படம் பண்ணுங்கன்னா அது எப்படி நடக்கும், வாய்ப்பே இல்லை. இப்போ அலைஞ்சு அப்படி போய் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷம் போராடி கஷ்டப்பட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் ஓகே ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நடக்குது சார். தினந்தோறும் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைரக்டராக மட்டும் ஜெயிக்கல, ஒரு நடிகராகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றீங்க. தொடர்ந்து நடிக்கவும் வாய்ப்பு வந்திருக்குல்ல? நிறைய சார், நிறைய வாய்ப்புகள் வந்து இப்போ கூட சமீபத்தில் முன்னாடி நிறைய வந்துச்சு, இப்போ கூட எனக்கு நடிக்கிறதுன்றதுல வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை சார். ஆக்சுவலாக அந்த படத்தில் நடித்தேன், எனக்கு நடிக்க வச்சுட்டா நல்லா இருக்குன்னு தோணுது சார். இப்போ நான் ஒன்று இருக்கிறேன், நான் ஒன்று நினச்சிருக்கிறேன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு பண்ணால் நான் ஒன்று யோசிப்பேன் சார், இதுவரை காமிக்காமல் நம்ம வேறு ஒன்று காமிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அந்த இதில் கூட பார்த்துருப்பீங்க சார், ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு எழுதும்போது நம்ம ஒன்று டோன் ஒன்று கொடுப்போமா இல்லையா சார், அந்த மாதிரி எனக்கு வந்து நடிக்கிறதுன்றதை விட நடிக்க வைக்கிறது அது நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. நான் அதுக்கு தான் வந்தோம். பட் முதல் படத்தில் ஏதோ ஒரு விபத்து மாதிரி தான், அது வேறு வழி இல்லாமல் தான் போனோமே தவிர, இப்படி எழுதும்போது ஒரு நடிகனாக உட்காந்து எழுதும்போது வாங்குறதுக்கு நல்லா இருக்குது. சுலோஷ்மி கூட சொல்லுவாங்க, நீங்கள் பேசும்போது எனக்கு நான் வந்து ஒரு டேரக்டராக வேணும், எனக்கு வந்து அந்த லேடி வாய்ஸோடு எனக்கு கேட்கும்போது எனக்கு அவ்வளவு நல்லா இருக்குது. அந்த அவளுக்கு ஒரு பொண்ணாக எப்படி இருப்பாள், அவள் அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கும். நைட்டு 10 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு என்ன மீட்டிங்லாம் போடாதீங்க, புரியுதா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ எது கத்திரிக்க பண்ணீங்க, உங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை அவன்கிட்ட வச்சுக்கணும், நீ இரு உங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை அவன்கிட்ட வச்சுக்கணும், நான் என்ன பண்ணேன் இப்போ உங்களை, நான் என்ன பண்ணேன், சும்மா சவுண்டில் விடக்கூடாதுங்க, எதுக்கு ஏன் என்னவா, இது எனக்கு எழுதும்போது தான் சார் நல்லா இருக்குது. இதை சொல்லி எழுதுனா அழகாக இருக்குது. இதை நான் வந்து ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லும்போது என்ன உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது தெரியாது, உனக்கு என்ன என்னவா அப்படின்னா நல்லா தான் இருக்கா, என்ன ஒரு டைப்பாக இருக்கா அப்படின்னு மாதிரி. இதை நான் அவங்களுக்கு இன்னும் அந்த அவங்க வாய்ஸ்லேயே சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் உள்ளே வந்துடுறாங்க சார், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது எழுதுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு எழுதுனது நல்லா இருக்குது. அவங்களுக்கே வந்து இந்த சீனு சொன்னதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக இருக்குங்க பாரு, அதை நான் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருக்கேன், அந்த பதிவு சூப்பராக இருக்குது சார். நீங்கள் அறிமுகமான காலகட்டத்திலையும் இப்போவும் சினிமாவை பார்க்குறீங்க, இப்போ சினிமா எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? சினிமா அப்பவும் சரி இப்போவும் சரி சார், சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது சார், ரொம்ப அழகாக இருக்குது சார். இன்றைக்கி நிறைய சொல்கிறாங்களே சார் 2K கிட்ஸு நிறைய வந்துட்டாங்க அப்படின்ட்டு. சினிமா இன்னும் ரத்தமும் சதையுமாக இருக்குது சார். இன்னும் ஒரு அழகான கதைக்குள்ளே ஒரு அழகான திரைக்கதை இருந்து அழகான விஷயம் இருந்தால் பார்த்து கொண்டாடுறதுக்கு நிறைய ஒரு கூட்டமாக வருவாங்க சார். ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி படங்கள் தான் ஓடுதுன்னா, நீங்கள் அந்த மாதிரி வேறு என்ன படங்கள் எடுத்துட்டீங்க சமீபத்தில், எடுக்கவே இல்லையே. நீங்கள் வந்து இப்போ வந்து கரெக்டான சினிமாக்கள்னால் ஒரு கரெக்டான ஒரு லைஃப்பை பதிவு பண்ணுற மாதிரி எந்த படம் எடுத்துருக்கோம், நம்ம எடுக்கவே இல்லை. எடுக்காமலே அந்த மாதிரி படங்கள் ஓடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நம்ம எங்கே எடுத்தோம், எடுக்கலையே. இன்றைக்கி 2K கிட்ஸ் சொன்னால் நான் உங்கள்கிட்ட 2K கிட்ஸ் இந்த மாதிரி படம் தான் பார்ப்பேன்ட்டு, இல்லவே இல்லையே. இன்னும் எவ்வளோ பாட்டு கேட்டாலும் அவளப்படி ஒன்றும் மழை இல்லை அது கேட்டால் தானே நமக்கு ஒரு லைவ் இருக்குது. நமக்கு இன்னும் ஓன்னு கத்துறது யாருக்குமே பிடிக்கவும் இல்லையே. பட் இன்னும் அதுக்கான ஈரம் இருக்குது சார். நம்ம பண்ணாமல் இருந்துட்டு இதுதான் பார்ப்பேன்னா அவனுக்கு சாப்பிடணும் பசிக்குது, 2 ஹோட்டல் இருக்குது, இதுதான் ஹோட்டல்லாம் அவன் சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்கள் 3வது ஒரு கடை திறந்தேன்னா சாப்பிட தயார் தான். நீ அவன் இதெல்லாம் கேட்கவே இல்லை, எனக்கு வந்து இப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி ஆடியன்ஸோட டேஸ்ட் மாறவே இல்லை சார். இன்னும் உணர்வு இருக்குது, இன்னும் வலிக்குது, இன்னும் அடித்தா அம்மானு கத்துவோம், இன்னும் வலி இருக்குது. அதில் எந்த மாற்றம், இது காலங்காலமாக இருக்குது சார், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இவங்க வேணால் சும்மா இன்றைக்கி ட்ரெண்டு மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு உங்களுக்கு சார்? வேலையில்லா பட்டதாரின்னு ஒரு படம் தனுஷ் நடிக்கிறார் சார். அந்த படத்தில் சாதாரணமாக இருக்கும், ஒரு பக்கத்து வீடு, இங்கே ஒரு வீடு, அந்த மொட்டை மாடி, அந்த பொண்ணு பக்கத்தில் இருப்பாள். அந்த வேலையில்லா பட்டதாரின்ற படத்தை சாதாரணமான படத்தை உட்கார வச்சு கொண்டாடின இதே தமிழ் சினிமா வேலையில்லா பட்டதாரி 2ன்னு எடுத்து அவ்வளோ செலவு பண்ணுற தூக்கி தூர போடல. அதே தனுஷ் தான். ஏன் பார்க்கலாம்?
அதில் காஜல் வராங்க, இவ்வளோ வேலை இருக்குது, ஏன் பார்க்க மாட்டேன், ஏன் அதையும் விழுந்து விழுந்து பார்த்தான்? ஏன்னா அங்கே ஒரு வாழ்க்கை இருந்தது, அங்கே ஒரு அம்மா வந்தான், அங்கே ஒரு அண்ணன் இருந்தான், அங்கே ஒரு தகப்பன் இருந்தான், அங்கே வந்து பக்கத்தில் மொட்டை மாடியில் நம்மளை மாதிரியான ஒரு பையன் அங்கே இருந்தான். அந்த நிஜம் இருந்தது, அதுக்கு தான் அந்த வேல்யூ. அங்கே இங்கே எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி பார்க்கவே இல்லையே. உதாரணம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கேன் சார், வேறு வெளியே தேட வேண்டியதே இல்லை, நம்ம சினிமாக்குள்ளே இருக்கேன். ஸோ அதனால் இங்கே நிஜத்துக்கு ட்ரெண்டு அப்படின்ற ஒன்றே இல்லை சார். நல்லா இருந்தால் சூப்பர் சார், நல்லா இருந்தால் பார்ப்பேன் சார். எந்த 2K கிட்ஸ் சார் நல்ல படம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான்? எடுக்கலைன்றது நம்ம கூட பிரச்சனையாக இருக்கணும் தவிர அவன் பார்க்கலைன்றது சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. நீங்கள் அப்படி என்ன எடுத்திருக்கீங்க? நாகராஜுக்கு ரொம்ப பிடித்த இசையமைப்பாளர் இளையராஜா தான் இல்லையா? கண்டிப்பாக சார். அப்படியே ஒவ்வொன்றா ரசிச்சிருக்கோம் சார். என்னவா ஒரு 1-2 இல்லை சார், சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை சார், அதாவது என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு விஷயம் தான் சார் அது. உங்கள்கிட்ட ஒரு மௌனராக மாதிரி ஒரு படத்துக்குள்ளே சார் ஒரு டிவைஸ் கேட்கறதுக்காக போகிறாங்க. கோர்ட் அந்த உள்ளவே உட்காந்துருப்பாங்க. உட்காந்தோடனே அவங்க கேட்குறாங்க, இந்த நீ கேட்கக்கூடிய டிவைஸை வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகாதுமா, வாங்கி கொடுத்துறேன்றாங்க. வெளியே வராங்க, வந்து வண்டி போயிட்டு இருக்கும்போது கேட்குறான், உன்னை முதல்ல நான் வெளியே கூப்பிட்டு வந்திருக்கேன், உனக்கு ஏதாவது வேணா கேட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அப்படி இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படி. இல்லை முதல்ல கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஏதாவது வாங்கி கொடுங்க, ஏதாவது கேளு அப்படின்னு. எனக்கு டிவைஸ் வேணும், உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமா? அது இந்த கடையில் கிடைக்குமா? அப்படி ஒரு மாதிரி அறுக்கணும் சார். அப்படி அந்த இடம் ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு ட்ரம்ஸ் அடிச்சிருக்கலாம், வேறு ஏதாவது வாச்சிருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் அந்த ஒரு வார்த்தையை அந்த என்னடா நீ கேட்டுட்ட அப்படின்னு 15 பக்கத்துக்கு எழுத வேண்டிய டைலாக் சார் அது. அதை ஒத்த அந்த ஹம்மிங்கில் சக்குன்னு ஒன்று வரும் பாருங்கள். அப்படியே அதுவும் பாருங்கள் சார், அந்த டிவைஸ் போய் பண்ணி அந்த இதை வந்து கொடுத்துட்டு அவர் வேணும்னு வச்சாரா தெரியாது, வச்சுட்டு ஒரு லோ ஆங்கிளில் கேமரா இருக்குது சார். அது அவங்க 2 பேரும் அந்த காரில் வருவாங்க, அந்த வண்டி வந்துகிட்டே இருக்கும், கீழே 2 பேருக்கு நடுவில் அந்த மஞ்சள் கோடு வந்துகிட்டே இருக்கும் சார். இந்த டைவர்ஸ் போய் இது பண்ணிட்டு வருவாங்க. அந்த 2 பேருக்கு மத்தியில் அப்படி லோ ஆங்கிளில் வச்சா அந்த 2 பேருக்கு மத்தியில் அந்த கோடு மஞ்சள் கோடு ஒன்று விழுந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் தான் சார் சின்ன சின்ன விஷயம். எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்குள்ளேயும் ஒரு பதிவு இருந்தது அந்த படத்துக்குள்ளே. சந்திச்சிருக்கீங்களா இளையராஜாவை? சார் ஆகாயம்னு ஒரு ப்ராஜெக்ட் முன்னாடி ஒரு வாட்டி பண்ணேன் சார். அப்போ அவர் தான் மியூசிக் சார். அதுக்கு பண்ணிட்டு கதை சொல்லணும். கதை சொல்கிறதுக்கு ஒரு ஃபிஷர்மேன் கோலம் வந்து கதை சொல்ல சொன்னார் சார். அப்போ அங்கே போயிட்டு நானும் இந்த அஸ்டேட்டை போய் கதை சொன்னேன். கதை சொல்லும்போது கொஞ்சம் எமோஷனில் சொல்லுவோம்ல சார். நம்ம சொல்லும்போது ஒரு சும்மா ஒரு லைட்டாக ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி சேர்ந்து வந்துடுச்சு. நான் அவர் உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஃபுல்லாக சொன்னேன் சார். கேட்டுட்டு அப்போவே 4 டியூன் போட்டார் சார். கேட்டு முடிச்ச உடனே 4 டியூன் போட்டார். போட்டுட்டு இருக்கும்போது என்கிட்ட நான் நடுவில் ஒரு வாட்டி சொன்னேன் அவர்கிட்ட, சார் எனக்கு வந்து இந்த டியூனுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான், உங்களுக்கு இதில் என்ன பிடிக்கல அப்படின்னா. இல்லை பிடிக்கலன்னு இல்லை சார், உதாரணமாக ஒன்று சொல்லலாமா சார் அப்படின்னு. என்ன சொல்லுங்கன்னாரு. சார் இதில் வந்து இந்த என்னை தாளாட்ட வருவாளா அந்த டைப்பில் உடனே ஹார்மோனியத்தை மூட்டார் சார். மூட்டார் சொன்னார். என்ன சொன்னீங்க? இல்லை என்னை தாளாட்ட வருவாளா அந்த டைப்பில் இருக்கேன்ட்டு. நான் வாந்தி எடுத்து என்ன சாப்பிட சொல்கிறீங்களா? அப்படி பார்த்தேன், கிழிஞ்சது இன்னைக்கு கம்போசிங் அப்படின்ட்டு. அதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நீங்கள் அப்படின்னா. சார் இல்லை சார், நான் உங்கள் என் பாட்டு நான் சொல்லவே இல்லையே. என் பாட்டுன்னு எப்படி நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க? அது என் பாட்டே கிடையாது. என்னை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது உங்கள் பாட்டு. அது அந்த வார்த்தை நல்லா இருந்தது சார் எனக்கு. ஆனால் அந்த நேரத்தில் வார்த்தை நல்லா இல்லை, பயமாக இருந்தது. என்னடா பிரச்சனை அப்படியே வந்து அது ஏன் பாட்டுன்னு நான் சொல்லவே இல்லை. என்னை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அது உங்கள் பாட்டு. அது என்கிட்ட உதாரணம்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது சார். நான் சொல்லியிருக்க மாட்டேன் சார். நீங்கள் திருப்பி கேட்டிங்களா சார்? நான் ஏதோ என்ன சொல்லணும்னு தெரியும், நல்லா தான் இருந்தது, ஏதாவது ஒன்று சொல்லணும்னு. ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இல்லை சார், பாட்டை பற்றி தான் சார். நான் உதாரணத்துக்கு நான் முதல்ல எந்திரிக்கிறேன் இன்ஸ்ட்டு வந்துட்டார் சார். நான் ஃபிஷன் வருவாள் அந்த கடற்கரை நீளமாக கடற்கரை சார். நேராக வந்துட்டு அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டார் சார். நடந்தார், இப்படி போயிட்டு திரும்பி பார்த்தார். வாங்க, நானும் பின்னாடியே போனேன். கொஞ்சம் நேரம் போய்ட்டுருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் கழிச்சோன்னா பேச ஆரம்பிச்சிட்டார் சார். அந்த கதை இது கதை எனக்கு அவருக்கு முதல்ல மவுண்ட் ரோட்டில் கட் அவுட் வச்சது அந்த படத்துக்கு நல்ல விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். சரி சார் அப்படி கடைசியில் வந்தவொடனே உட்காரலாம், மறுபடியும் வந்து இன்னொரு டீன் போட்டார். நான் பேசணும் நல்லா இருக்கா அப்படின்னாரு. என்ன சொல்லுதுன்னே தெரியல. இல்லை டியூனில் நீங்கள் எதாவது சொல்லலாம், உதாரணம் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னாரு. அப்புறம் கேட்டு உண்மையிலே ஒரு அந்த ஒர்க் பண்ண அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்தது சார். அவர் உங்களுக்கு இப்படி ஒரு பட வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சசி, கருணாகரன் போன்ற நண்பர்கள்ட்டெல்லாம் பகிர்ந்துக்கிட்ட போது என்ன ரியாக்ஷன் இருந்தது? ஆமாம் சார், முதல்ல நான் சசிகிட்ட இருந்தேன் சார். சசிக்கு தான் நான் சொல்லுவேன் சார். நான் அடிக்கடி யார்கிட்டையுமே நான் வந்து உதவியாக கூட நான் வேலை பார்க்க மாட்டேன், நான் படம் பண்ண டேரக்டராக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சசிகிட்ட தான் சார் சொல்கிறேன். நான் அட்வான்ஸ் வாங்கணும்னா சசிகிட்ட தான் போய் பார்த்தேன். நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு ஆத்மார்த்தமான சந்தோஷம் தான் சார். எந்த விதமான அது என்னவோ தெரியல. இப்போ லைஃப்பில் சந்தித்த நிறைய பேர், ஜனநாதன், இவங்க எல்லாருமே வந்து நான் படம் பண்ணுறேன்னு தெரிஞ்சப்போ யாருமே வந்து இத்தனை படம் வேலை அதுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு தான் தயாராக இருந்தாங்களே தவிர கொஞ்சம் கூட யாருக்குமே வேறு மாதிரியான தாட்டே இல்லை சார். எல்லாருடைய ஒத்துழைப்பு தான். இன்றைக்கி வரைக்குமே நான் மறுபடியும் இவ்வளோ அழகாக உட்காந்துருக்கேன்னா அதுக்கு நிறைய பேருடைய பிளஸிங் தான் சார் காரணம்.
நிறைய பேருக்கு நான் வேலை செஞ்சேன், போய் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக வேலை பார்த்துருக்கேன். என்னை மறுபடியும் சினிமா தூக்கிட்டு வந்திருக்குன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்திருக்கேன் சார். நான் இந்த எழுத்துக்கு உண்மையாக இருந்திருக்கிறேன். நடுவில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கேன். அந்த மிஸ் ஆனது எல்லாத்தையுமே நான் ஒரு நாள் கூட யாரையுமே சார்ஜ் பண்ணதில்லை சார். நான் முழுக்க எல்லா தவறுக்குமான காரணம் நான் மட்டுமே தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, நான் தான். பட் நான் நல்லா ஆனதுக்கு காரணம் நிறைய பேர் சார். ஏன்னா நிறைய பேர் நான் போகும்போது நான் கூட சொல்லுவேன் சார், நிறைய பேர் போகும்போது இந்த ஆள் நல்லா வந்திருக்கலாம், இந்த ஆள் நல்லா வந்திருக்கலாம், வீணாக போயிட்டார், இந்த ஆள் நல்லா வந்திருக்கலாம், இப்படி எல்லாருமே வந்து நல்லா வந்திருக்கலாம்னு சொன்னது மட்டுமே தான் சார் என்ன நல்லா வர வச்சிருக்கு. அந்த தாட்டு தான், அவங்களோட ஹீட்டு தான் என்னை வர வச்சு நம்புகிறேன். நான் மட்டுமே இல்லை. ஏன்னா நான் பண்ண சில தவறுகளுக்கெல்லாம் வந்து நான் இவ்வளோ எனர்ஜியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சார். மெடிக்கலுக்கே மிராக்கிள் தான் நல்லா. ஆமாம். பட் ஏன்னா எனக்கு எந்த வியாதியும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவ்வளோ ஹெல்த்தியாக இந்த வயசில் எனக்கு நான் ஏஜென்றது என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் நம்பராக தான் சார் ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ அழகாக நான் இப்போ பண்ண போகிற ஸ்கிரிப்டை வந்து நான் மறுபடியும் ஒரு நாள் உங்கள்கிட்ட நரேஷன் கொடுத்தா நீங்கள் வந்து ஒரு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக என்னை பற்றி யோசிச்சிட்டே இருப்பீங்க சார். அந்த ஸ்கிரிப்டை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. வேறு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணு சார். அது தவிர்க்க முடியாத சினிமாவாக இருக்கும். மறுபடியும் அது தவிர்த்துடவே முடியாது சார். அந்த சினிமாவை கமர்ஷியலாகவும் குவாலிட்டியாகவும் கமர்ஷியலாகவும். ஏன்னா இங்கே கமர்ஷியல் கண்டிப்பாக தேவைப்படுது சார். ஏன்னா ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், அரசியல்வாதினா எலெக்ஷனு, சினிமாக்காரனா கலெக்ஷனு. ஸோ கலெக்ஷன் இல்லாத சினிமா இங்கே சினிமாவே கிடையாது சார். அதுக்குள்ளே நீ புத்திசாலித்தனம் என்ன வேணாலும் பண்ண, ஆனால் ஜெயிச்சே ஆகணும். இங்கே ஜெயிக்கணுங்க சொன்னால் தான் சார் கேட்பாங்க. நான் ஒரு நல்ல படம் எடுத்தேன், அதை பார்க்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய அது தேவையே இல்லை சார். நமக்கு இங்கே ஜெயிச்சே ஆகணும். ஸோ அதுக்கு ஜெயிக்கிறதுல உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக முடியும் சார். இங்கே நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, இங்கே நம்மளாலேயும் முடியும் நிச்சயமாக சார். ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக டீப்பாக உள்ளே போயிட்டா இந்த பிரபஞ்சம் நம்மளை தூக்கிட்டு போய் காப்பாற்றிடும் சார். நம்ம அதுக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். நான்லாம் என்ன நானே திரும்பி பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சார். நானா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அவ்வளோ ஏதாவது நான் பொய் சொல்லலை, திருடலை, ஏமாத்தலை. ஆனால் 24 மணி நேரமும் குடிச்சிட்டு இருந்தாள் சார். நான் போதும், எனக்கு இது ஒன்றே போதும், இதை தவிர எனக்கு வேறு எதுவும் பெருசாக தேவைப்படலை. கொஞ்சம் எழுதலாம், கொஞ்சம் சம்பாதிக்கலாம், கொஞ்சம் குடிக்கலாம், போதும் லைஃப் இதுதான் அப்படின்லாம் போயிட்டேன் நான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் திடீர்னு ஒரு 8 வருஷமாக ஆச்சு. நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரேன். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் படம் கொடுக்குறாங்க, படம் பண்ணுறது ஓகே சார். ஆனால் இந்த ஹெல்த் கொடுத்தது, மறுபடியும் இந்த எண்ணம் கொடுத்தது, அது மறுபடியும் இந்த எனர்ஜியோடு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா இது யாரோ போட்ட பிச்சைன்னு நான் நம்புகிறேன். இது நான் இல்லை நிச்சயமாக. எதனால் அந்த மது பழக்கத்தில் அந்த அளவு தீவிரமாக நீங்கள் விழுந்தீங்க சார்? இப்போ எழுதும்போது வந்து எவ்வளோ தீவிரமாக இருக்க மாதிரி எந்த விஷயத்துக்கு போனாலும் அதில் தீவிரமாகவே போயிடுறேன் சார் நான். ஆனால் திரும்பி வந்தது தான் சார் பெரிய கடவுள் போட்ட ஒரு எதாவது தெரியல, எப்படியோ ஒரு விஷயம் நடந்தது சார். அவ்வளவு தீவிரம். அன்றைக்கி எழுதும்போது, படிக்கும்போது, ஒரு விஷயத்தை பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜியாக இருக்கிறோமோ அது குடிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக தேடினேன். காலைல ஒரு 4 மணி ஆனால் அவன் எந்திரிக்க முன்னாடியே கடை போய் சட்டர் தட்டுறது, அந்த ரேஞ்சு அப்படி போயிட்டேன் நான். இன்றைக்கி அதே சட்டர்லாம் திறந்தா சார் இருக்குது, எல்லா கடையும் திறந்தா இருக்குது, என்கிட்ட காசு இருக்குது, நான் கடை பக்கமே போகலையே. இது எங்கேருந்தா கொடுத்தே தான் சார் நம்ப வேண்டியதாக இருக்குது. அந்த மது பழக்கத்தினால நீங்கள் சந்தித்த மோசமான அனுபவம்னு எதை சொல்லலாம்? எல்லாமே செதறி போச்சு சார். அட்லாம் வாழ்க்கை, நண்பர்கள், குடும்பம், நம்மளை நம்பியிருந்தவங்க, நம்மளை சார்ந்திருந்தவங்க எல்லாருமே வந்து ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாரும் அதாவது வருத்தப்பட முடியும். இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நான் ஒரு கொலைகாரனை கூட நம்பிடலாம் சார். ஏன்னா நான் ஒரு எமோஷனில் பண்ணுறது தான். குடிகாரன் வந்து பிளான் சார். கடையில் போய் நின்று கொலை பண்ண டக்குன்னு குத்திடுவான் சார், எமோஷனில் செஞ்சிருவான். குடிகாரன் எமோஷனில் குடிக்கிறான்னா அது போய் சார். அது இவன் நேராக கடையில் போய் நின்று காசு எடுத்து கொடுத்து அதை வாங்கி ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு வான்னு சொல்லி அதை திறந்து இவ்வளோ வேலை இருக்காது சார். எமோஷன்லாம் செய்கிறதில்ல, இது பக்கா பிளானு. ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, திரும்பி பார்த்தா இது ஒன்று தான் சார் பிரச்சனை. அதை தவிர வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. பட் இது இல்லாமல் இருந்தால் தான் என்ன ஆகிடும், செத்துருவோமா நம்ம, என்ன தான் பார்ப்போமே அப்படின்னு விட்டது தான் சார். என்ன ஒரு 1.5 வருஷம் கஷ்டம் சார். வேதனையோட உச்சம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். குடியை விட்டது விடாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை சார். என்ன பண்ணா சார்? ஒன்றுமே பண்ண முடியாது சார். நீங்கள் படுத்தீங்கன்னு எந்திரிக்க முடியாது. கை இப்படி தான் சார் உதறும். கை உதறிட்டே தான் சார் இருக்கும். கண்ணிலேருந்து தண்ணீர் வரும், வாய் ஒழுகும், இப்படியே தான் உட்காந்துருக்கணும். ஒன்றுமே பண்ண முடியாது. தலை ஃபுல்லாக பாரமாக இருக்கும், எந்திரிக்க முடியாது. மறுபடியும் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு இங்கேருந்து எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போகணுன்னா குடிக்கணும். அந்த ரேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல, இதோட அதிகபட்ச தண்டனை என்ன சார்? இது மரணம் அவ்வளோதானே, பார்த்துடலாம், என்ன தான் நடக்குன்னு பார்த்துடலான்னா நேராக சரண்டர் தான் சார். நம்மளையும் மீறி ஒரு சக்தி இருக்குல்ல சார், ஆண்டவன் ஏதோ ஒன்று நம்புறோம்ல, சரண்டர் ஆகிட்டேன். என்னை இந்த ஒரு வாட்டி காப்பாற்றி விடும், இந்த ஒரே ஒரு தடவை. எனக்கு நீ வந்து தனியாக சினிமா கம்பெனி ஆரம்பித்து என்ன வச்சு படம்லாம் எடுக்க வேண்டாம். நீ என்னை வந்து இந்த பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு நரம்பு எந்த எம்டிக்கும் தெரியாது சார். அப்போல்லாம் இல்லை, எந்த எம்டிக்குமே அந்த நரம்பு தெரியவே செய்யாது சார். தெரிஞ்சால் எல்லாரும் எடுத்து விட்டுருவாங்களா குடிக்காமல் விட்டுன்னு? ஒருத்தருக்குமே தெரியாது. அதை எந்த நரம்பை எடுத்து விட்டா அது கடவுளுக்கு மட்டும்தான் சார் தெரியும். நான் அதை ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். அந்த ஆளுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம ஆள் வந்து வேலை வச்சு எடுப்பாரா, ஏதோ ஒன்று எடுத்து விட்டாங்க. அந்த ஜாயிண்ட் வந்து அவனுக்கு மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் அது ஒன்றுமே இல்லைன்னா மறுபடியும் குடிச்சது பாருங்கள், மறுபடியும் கடையெல்லாம் தேட சொல்லும். ஸோ இதில் வந்து நமக்கு எம்டி வந்து கடவுள் தான் சார்.
அந்த ஆள்கிட்ட போய் சரண்டர் ஆனது தான். ஏதாவது ஒன்று பண்ணு, நீ எந்த நரம்பை எடுப்பேன்லாம் தெரியாது, எனக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. இதை மட்டும் பண்ணி விடு, நான் பராடுகிறேன். எனக்கு நீ ஃபைனான்ஸ்லாம் பண்ண வேண்டியதே கிடையாது, இதை மட்டும் பண்ணுன்னு. பட் அந்த மனுஷன் ரொம்ப நாள் போராடி தான் கொடுத்து சரி ஓகே விடு. ஸோ இன்றைக்கி அந்த தாட்டே இல்லை சார். நடுவில் மருத்துவ சிகிச்சை ஏதாவது எடுத்து ஒன்றுமே கிடையாது சார். இல்லை, வெறுமனே இந்த காலையில் எந்திரிச்சோன்னே குடிக்கிறதா சார். இந்த வேப்பம் கொழுந்து, இந்த கொய்யா இலையோட கொழுந்து, இந்த முருங்கை இலையோட கொழுந்து, இந்த பூண்டு, இஞ்சி, லவங்கப்பட்டை, இதில் எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக இடிக்கிறது சார். அப்படியே இடித்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு 4 கிளாஸ் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கிறது. நல்லா கொதிக்கும். அப்படி இது கூடவே கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுறது, நல்லா கொதிக்கும். கொதித்து ஒரு 4 கிளாஸ் இல்லது 2 கிளாஸ் ஆகும் சார். அது வந்து என்ன டேஸ்ட்னே தெரியாது, அப்படி இருக்கும் அது. டெய்லி 2 கிளாஸ் காலையில் ஃபஸ்ட்டு 45 நாள் குடித்தேன் சார். உடம்பு வேறு மாதிரி ஆகிடுச்சு. எந்த பிரச்சனையுமே கிடையாது சார். ஒரு வயிறு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இது பிரச்சனை, என்ன நான்லாம் குடிச்சதுக்கு லிவர் தனியாக கலண்டு போயிருக்கணும் சார். அது இன்னைக்கு அவ்வளோ அழகாக வேலை செய்யுது. எனக்கு என்னடா இப்படி அழகாக வேலை செய்யுன்னு பார்த்தேன். கரெக்டாக அதான் சொல்லல சார் உங்கள்கிட்ட. கோழி வந்து எங்கள் ஏரியாவில் 5 மணிக்கு எந்திரிக்குது, நான் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஸோ அவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னா இது எப்படி என்ன? அதனால சார் எவ்வளோ குடிப்பீங்க அந்த காலத்தில்? டெய்லி சார் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சோன்னு குடிச்சா தான் சார் எந்திரிக்கவே முடியும். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கும் போது எனக்கு கடைக்கெல்லாம் போகிறது இல்லை சார். எங்கிட்டே நிறைய பேர் வந்து கடை மூடனா எங்கிட்ட தான் கேட்பாங்க. கடை மூடுற மாதிரி இருக்குது. இந்த கிருஷ்ண இந்த வேறு இந்த மகாவீர் ஜெயந்தி, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திக்கெல்லாம் வேறு ஆள் ஆஃபீஸ்லேருந்துலாம் கூப்பிட்டு திடீர்னு கடை வாங்கி வைக்கலாம் நகராஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த ஆஃபீஸில் 2வது ரேக்கில் மேலே 2 பாட்டில் இருக்கும், எடுத்துக்க அப்படின்னு நான் எங்கேயாவது போகும்போது வாங்கி போட்டு போகிறது, சேவிங்ஸ் மாதிரி. அந்த மாதிரி தான் சார் இருந்தேன் நான். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சோன்னு குடிக்கணும் சார். எந்திரிச்சிட்டு கண்ணு முடிக்கணும்னா கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு தான் எந்திரிக்கணும். அந்த ரேஞ்ச் சார். அப்போ அந்த அளவுக்கு போயிட்டேன் நான். ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிப்பீங்க? 2 ஃபுல் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பேன் சார். ஒரு நாள் கூட ஃபுல்லாக குடிச்சது கிடையாது சார். நான் கொஞ்சம் குடிப்பேன், வச்சுருவேன், கொஞ்சம் எழுதுவேன் சார், மறுபடியும் கொஞ்சம் குடிப்பேன். இப்படி தான் தண்ணிக்கு பதில் வாட்டருக்கு பதில் குவாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு. உங்கள் குடும்பத்தினர் அந்த காலகட்டத்தில் உங்களை எப்படி பார்த்தாங்க சார்? அவங்க வந்து ஒரு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அத்தடெக்ஸாக இருக்கக்கூடிய ஆளுங்க தான் சார் அவங்க. இந்த அதுவும் எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகரெட் குடித்தாலே இந்த தெருவுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு ஒரு மாதிரியாக இருப்பாங்க. நாகர்கோவில் நான் அந்த ரொம்ப ரொம்ப பக்குவமாக வாழ்வாங்களா சார் யாருமே. அது இப்போ கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் கல்லூரி பேராசிரியர் சார். திருச்சியில் வந்து எங்கள் அண்ணன் ஈவேரா காலேஜில் பேராசிரியர், எங்கள் அண்ணன் வந்து திருச்சியில் வந்து SRC காலேஜில் வந்து பேராசிரியர். அவங்க எல்லாருமே வந்து காலேஜ் இந்த மாதிரி. இன்னொரு அண்ணன் ப்ரொஃபஸர், இன்னொரு அண்ணி எல்லாருமே வேறு மாதிரியாக இருந்தாங்க. பட் நான் மட்டும் கடைசி பையன் சார். அது பட் இந்த சிகரெட் குடித்தாலே பாவம், கல்யாணம் வீட்டுக்கு போனால் வெத்தலை போட்டாலே தப்புன்னு நினைக்கிற ஆள். பட் இதுக்கு மொத்தமாக வந்து ஒரு வீட்டில் ஒருத்தன் வந்து இப்படி ஒருத்தன் இருக்கிறான்னா என்னன்னு பண்ணுறது? பட் எல்லாரும் வருத்தப்பட மட்டும் தான் முடியும். ஏன்னா தொந்தரவு இருக்கா சார் என்னால். போயிட்டு குடிச்சிட்டு போயிட்டு தப்பாக பேசுறது, வேறு மாதிரி அசிங்கமாக ஏதாவது பிஹேவ் பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே பண்ணல. கீழே விழுந்து கிடக்கிறது, ஓவராக குடிச்சிட்டு எங்கேயாவது போய் நிற்கிறது இல்லை. ஒரு டோஸ் அதுதான் பிரச்சனையும். அதான் ரெண்டுமே அதான் சார், மைனஸாக தான். ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் எங்கேயாவது விழுந்துருப்பேன் சார். நான் கொஞ்ச நாளில் சரியாக இருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்பப்போ கொஞ்சம் 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 கொஞ்சமாக குடிச்சு இது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாத ரேஞ்சுக்கு பாடியும் மென்டலி ஃபிக்ஸ் ஆகிட்டு நைட்டு வரைக்கும், நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கான்னா எடுத்துகிட்டு இந்த பழங்கள் தான் சாப்பிட்றேன் சார். கொய்யாப்பழம் கிளி மாதிரியே ஆகிட்டேன் நான். கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் இது மாதிரி சாப்பிட்டு அப்படியே படுத்துடுறது. அப்படியே சரி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறது வரும். இப்படி தான் போச்சு சார். ஒரு அடுத்த கட்டமாக போகலாம், எதுக்காவது நகரணும், அதெல்லாம் இல்லை. தினந்தோறும் படப்பிடிப்பு நடந்த போது உங்களுக்கு இந்த பழக்கம் கிடையாதா? தினந்தோறும் படப்பிடிப்பு இருந்தப்போ எனக்கு எப்போதான் சார், ரொம்ப ரேர் சார். சில பேர் சொல்லுவாங்களா சார், அதனால சார் நம்ப மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க வருஷத்தில் ஒரு நாள் குடிப்பாங்க அப்படி. சில பேர் வருஷத்தில் ஒரு நாள் முதல்ல குடிக்கிறாங்க சார். அப்புறம் வந்து மாதத்தில் ஒரு நாள் குடிக்கிறாங்க. அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறாங்க. அப்புறம் காலையில் மட்டும் குடிக்கிறாங்க. அப்புறம் மத்தியானம். அப்புறம் அது இல்லாமல் இருக்கிறதே இல்லை. ஸோ அதான் சார், அது நமக்குள்ளே எப்படி வருதுன்னே தெரியாது சார். அது பெரிய பூதம் சார். அது டைனோசர். அது 1000 டைனோசருக்கு சம சார். அது தம்மா தூட்டு தான் சார் இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு வருஷம் டிசால்வ் பண்ணிங்கன்னா அது மட்டும் வீட்டில் இருக்கும், மற்றவெல்லாம் காலி பண்ணிடும். அது அவ்வளோ பெரிய அது பெரிய சந்து சார். அது பேய், அது பிசாசு. சைலண்டாக வரும். ஒன்றுமே எப்படி வருது என்ன பண்ணுதுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து மொத்த வரையும் காலி பண்ணிட்டு அது பாட்டுக்கு உட்காந்துருக்கும். அது வேலையை பார்க்கும். அது சாதாரண விஷயமே இல்லை சார். நம்ம வந்து சில பேர் நினச்சிடணும் அதை சும்மான்ட்டு. இன்றைக்கி நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு வீட்டுக்கு போனாலும் சரி, ஸ்டார் ஹோட்டலில் குடிச்சிட்டு வீட்டுக்கு போனாலும் சரி, குடி உள்ளே போனால் குடும்பம் வெளியே போயிடும். என்ன வேணால் குடிங்க, ஸ்காட்ச் அடி, எதில் வேணால். மூத்திரத்தில் என்ன கழுத மூத்திரம், அந்த மூத்திரம் தானே அது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாய்சனில் என்ன நல்ல பாய்சனு கெட்ட பாய்சன் தான்டா. அதில் என்ன புரியும், நமக்கு நம்மளே ஒப்பேத்திக்கிறது. அதெல்லாம் ஒன்றுமே அந்த சீனே ஆகாது. அதெல்லாம் ஒன்று. அது எப்படி பண்ணாமல் இருக்கும்? அது 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 என்னென்னா அது வந்து நான் அதை வந்து எனக்கு தெரியுது அது கரெக்டாக. ஸோ என்னென்னா சார், நம்ம அதான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுறது தான், கடவுளுக்கு நன்றி சொல்கிறதும் வந்து வந்தது பெரிய விஷயம் இல்லை, வரும்போது முழுசாக என்ன கடவுள் கொடுத்தா அதான் எனக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறது. நம்மளாம் வந்து வந்ததுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை, வாரத்தில் ஒரு நாள் போய் செக் பண்ண போனோம், சுகருக்கு மாத்திரை போகணும், அங்கே போகணும், ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய குடிச்சு இந்த லிவர் போயிடுச்சு, இப்போ நடக்கணும், கை காலம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சினிமா பண்ணுவோமா, இதை பார்ப்போமா சார்? நம்ம இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு அப்படி ஒரு சூழல் வந்தால்
எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். எல்லாருமே அதான் சார் சொல்லுவாங்க. ரொம்ப நேசிக்கிறவங்களே எவ்வளோ தடவை சொன்னேன், நம்ம என்ன பண்ண முடியும், இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம என்ன செய்ய முடியும், எத்தனை நாள் பார்க்க முடியும்பாங்க. இந்த மாதிரி எந்த சாப்டரையும் கடவுள் கொடுக்காம காப்பாற்றி விட்டுருங்க சார். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை இனிமேல் நல்ல சினிமாக்கள் எடுத்து கமர்ஷியலாகவும் ஹிட்டு கொடுத்து நல்ல 4 பேருக்கு இந்த ஆள் வந்து நிற்கிறான் பாரு, நான் மறுபடியும் வந்து அதை கொடுப்பேன் சார். அதை நான் செய்வேன் சார் நிச்சயமா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.